ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ரீடிசைனிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு கோல்டன் ஜரி த்ரெட்லேயே சிங்கிள் த்ரெட்லேயே நான் போட்டு காட்டுறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்பவும் போலேயே நாட் போட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் அப்படின்றது என்னென்னா, நம்ம போடக்கூடிய செயினுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச். நீங்கள் இந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் திருப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கார்னர் அப்படின்றது ஷார்ப்பாக எட்ஜு கரெக்டாக வரும். நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா அந்த செயின் சரியாக நிற்காது, உங்களுக்கு கலண்டிட்டு வர மாதிரியே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் ஆப்போசிட் சைடு திருப்ப முடியாது. ஸோ அதனால் நீங்கள் லாங்காக ஒரு செயின் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் போகணும். இதுக்கு பேர் தான் சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் போடலாம், அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் கூடமே போடலாம். இப்போ பாருங்கள், நான் ஆப்போசிட் சைடில் லாங்காக ஒரு ஸ்டிச் எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட் சைடுக்கு நான் போகிறேன். ஸோ நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும் பொழுது எந்த ஒரு ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு இருந்தாலுமே சரிங்க, வேறு சைடு நீங்கள் திரும்புகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வரும். ஸோ இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே மாதிரியே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் செயின் ஸ்டிச் போடும்போது எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரியே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.